பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 22 பிப்ரவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஐ மாநாட்டில் ரூபாய் 24 லட்சம் கோடி முதலீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரியன்டாக மொத்தம் 24 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபைனலாக கொடுத்த டேட்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட அரச பிரதிநிதிகள் பங்கேற்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதில் நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்குது, முக்கியமான 3 பேர் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களாப்பா? அந்த முக்கியமான 3 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுந்தர் பிச்சை கூகுளோட சிஇஓ, அடுத்து சாம் அல்ட்மேன், சரிங்களா, சாம் அல்ட்மேன் ஓப்பன் ஏஐ அதோட சிஇஓ, சரிங்களா, அடுத்து பிராட் ஸ்மித் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ. ஸோ இந்த 3 பேர் ரொம்ப முக்கியம். சுந்தர் பிச்சை கூகுளுக்கு, சாம் ஆல்ட்மேன் ஓப்பன் ஏஐக்கு, பிராட் ஸ்மித் மைக்ரோசாஃப்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ இவங்க நேம் வச்சு கூட கேட்கலாம். மெயினாக எஸ்எஸ்சி எக்ஸாம், இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குரிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்படி தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் புதுடெல்லி பிரகடனம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக புதுடெல்லி பிரகடனம் வெளியிட்டிருக்காங்க. அது மொத்தம் 7 முக்கிய அம்சங்கள் இருக்கு. என்னென்னா, ஏஐ வளங்களை ஜனநாயகமயமாக்கல், பொருளாதார வளர்ச்சி, சமூக நலன், பாதுகாப்பான நம்பகமான ஏஐ, அறிவியலுக்கான ஏஐ, சமூக அதிகாரமளித்தலுக்கான அணுகல், மனித மூலதன மேம்பாடு, மீட்சி திறன், புத்தாக்கமிக்க ஏஐ அமைப்பு முறைகள். சரியா? இதெல்லாம் முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேற்று பார்த்தோம்ல, அமெரிக்கா உச்சநீதிமன்றம் ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரி தவறானதுன்னு சொல்லிட்டு அதை நீக்கிட்டாங்க. அதனால இப்போ எல்லா பொருளுக்கும் 10% வரி, அது கரெக்டான வரி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஆனால் திரும்ப 15% மாற்றினா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துக்கிறோம். சரிங்களா? அதனால இந்த நியூஸ் இப்போதைக்கு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். பட் இந்த ஏஐ மாநாடு ரொம்ப முக்கியம். இந்த டெல்லி பிரகடனமும் ரொம்ப முக்கியம்ப்பா. சரிங்களா? ரைட், ஓகே, அடுத்தது பார்க்கலாம். வேறு தமிழ்நாடு ஓரியன்டாக இன்றைக்கி நியூஸ் எதுவும் இல்லை. தமிழ்நாடு ஓரியன்டான நியூஸ் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இந்தியா ஓரியன்டான நியூஸ் தான் இருக்குது. இது பாருங்கள், புதுசாக ரணஜன்னி மற்றும் தொண்டை அடைப்பானுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ கூட்டு தடுப்பூசி இது பாருங்கள், இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட, அதான் மெயின், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ரணஜன்னி, டெட்டானஸ், சரிங்களா, தொண்டை அடைப்பான், டிப்தீரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெட்டானஸ், டிப்தீரியா, இது ரெண்டுக்கும் கூட்டு தடுப்பூசி மருந்தை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு கூடுதலாக மொத்தம் 55 லட்சம் கோடி, 55 லட்சம் டோஸ், 55 லட்சம் கோடி கிடையாது, 55 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் கூடிய விரைவில் போடப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் இதுதான் மெயின், நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இல்லைங்களா, தேசிய தடுப்பூசி அட்டவணை கீழே எத்தனை வகையான தடுப்பூசிகள் போடப்படுகின்றன அப்படின்னா 11 வகையான தடுப்பூசிகள். இதுதான்ப்பா ரொம்ப மெயின். சரிங்களா? அப்போது இந்தியாவில் எத்தனை வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு போடப்படுது அப்படின்னா 11 வகையான தடுப்பூசிகள். அடுத்து இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இதான் மெயின். கோவாவோட தலைநகர் பேனர்ஜியில் கோவா கடல்சார் உச்சி மாநாடு நடந்திருக்கு. சரியா? இதை பார்த்துக்கோங்க. 10 நாடுகளை சேர்ந்த கடற்படையினர் பங்கேற்றிருக்காங்க. 41 தினங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுது. ஆக்சுவலாக இந்த தான் மெயின். என்னென்னா, இந்திய பெருங்கடல் கப்பல் சாகர் நிகழ்ச்சியின் 2வது பகுதி இந்த ஆண்டில் நடத்த உத்தேசித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விசாகப்பட்டினத்தில் இது நடந்துச்சு. கப்பல் சாகர் திரௌபதி முர்மு நம்ம குடியரசுத் தலைவர் பார்வையிட்டாங்க. அனைத்து நாட்டு கப்பல்களோட அணிவகுப்பு. சரிங்களா? ஸோ அந்த கப்பல் சாகர் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அதோட 2வது கட்டம் துவங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதாவது மெயின், பானர்ஜி கோவா கடல்சார் உச்சி மாநாடு 2026. சரியா? இல்லாட்டி கடல்சார் உச்சி மாநாடு 2026 எங்கே நடைபெற்றதுன்னு கூட கேட்பாங்க. கோவாவில் பானர்ஜி. அடுத்து நம்ம தொடர்ச்சியாக போன வருஷத்துலேருந்தே பார்த்துட்டு வரோம், 2025 இது சொல்லிக்கிட்டே வராங்க மத்திய உள்துறை அமைச்சகத்திலேருந்து. என்னென்னா, மார்ச் 31க்குள்ளே நக்சல் தீவிரவாதம் டோட்டலாக ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றாங்க. அதை கன்ஃபார்மாக மார்ச் 31க்கு அப்புறம் நக்சல் தீவிரவாதம் இந்தியாவில் இருக்காது அப்படின்னு ஒரு சூளுரைக்கிறாங்கன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். போன வருஷத்துலேருந்து இன்னும் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. என்னென்னா, சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் உள்ள அதாவது
கரைகுடா சரிங்களா, அதான் மெயின். சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் உள்ள கரைகுடா மலையில் 21 நாள்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட், அதான் மெயின் சரிங்களா. ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்றது நக்சல் ஒழிப்பு நடவடிக்கை நடத்தப்பட்டது சிஆர்பிஎஃப் வீரர்களால் சரிங்களா, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் வீரர்களால் நடத்தப்பட்டது. அப்போ 31 நக்சல்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த 31மே என்னன்னா முக்காவாசி பேர் தலைவர்கள், 17க்கும் மேற்பட்டவங்க நக்சல் தலைவர்கள் சரிங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் சிஆர்பிஎஃப் வீரர்களால் சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் உள்ள கரைகுடா மலையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன், நக்சலுக்கு எதிரான ஆப்ரேஷன் சரிங்களா. ரைட், அடுத்து கட்டார் ஓப்பன் ஃபைனலில் இருக்குது. அதுக்கப்புறம் 2020 நடந்துட்டுருக்கு. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் முக்கியம் இல்லை. என்டிபிசி வில்வித்தை அது முக்கியம் இல்லைப்பா, நம்ம மெயினானது மட்டும் பார்ப்போம் சரிங்களா. ரைட், ஓகே. வேறு இதில் நியூஸ் எதுவும் இல்லை, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட கேமிங் பிரிவு சரிங்களா, எக்ஸ்பாக்ஸ் அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட கேமிங் பிரிவு. அதோட புதிய தலைமைச் செயல் அதிகாரியாக ஆஷா சர்மா அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க சரியாப்பா. ஆஷா சர்மா யார் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கேமிங் பிரிவோட புதிய சிஇஓ. எக்ஸ்பாக்ஸ் அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் கேமிங் பிரிவு சரியா. ஸோ அவ்வளோதான்ப்பா இன்றைக்கி நியூஸ் வந்துட்டு அவ்வளோதான். February 22. ஸோ நம்ம அடுத்த வழக்கம் போல் 2ஆம் தேதி March 2ஆம் தேதி இந்த February மந்த்துக்கான ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். அது போக 6 monthsக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஹார்ட் காப்பியாக வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம், புக்காக பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ அது விருப்பப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம்ப்பா. நன்றி.